இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எவ்வளவு திமிரு இருந்தா என் பின்னாடியே வந்து கதவை சாத்துவேன். அவளை உன்னெல்லாம் அன்னைக்கு உன் கதையை முடிச்சிருக்கணும். போனா போது பொழைச்சு போட்டுன்னு உன்னை உயிரோட விட்டேன் பாரு. அதான் எதுவும் பேசுவ, இன்னுமே பேசுவ. என்ன திமிரா? இந்த மாதிரியான குடும்பத்துல இருந்துட்டு திருட்டுத்தனம் பண்ணி பொழப்பு நடத்துறீங்களே, உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இல்ல? ஏய், பாவம் காவேரி அக்கா, உங்களை பத்தின உண்மை தெரிஞ்சா அவங்க உயிரையே விட்டுருவாங்க. இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டு உங்களால எப்படி இப்படி தைரியமா பேச முடியுது? நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய கேவலமான வேலை தெரியுமா? என்ன வாய் ரொம்ப நீளுது. இந்த மாதிரி வந்து என்கிட்ட பேசினா அப்படியே பயந்து போயிரும் நினைக்கிறியா? இங்க பாரு, என்னை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது. நான் நினைச்சேன்னு வையேன், உன்னை எங்க வச்சே என்னால எது வேணாலும் பண்ண முடியும். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி திமிர்த்தனமா வந்து என்கிட்ட பேசுன, இருக்கிற இடமே இல்லாம உன்னை அழிச்சிருவேன். என்ன மிரட்டுறீங்களா? உங்க பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். பண்ணதே திருட்டு, மத்தவங்க பொருளை திருடி பொழைக்கிறதெல்லாம் ஒரு பொழப்பா? இதுல திருடிட்டு வந்த பொருளை ஆசையா வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி அக்காவை நீங்க ஏமாத்திருக்கீங்க. கையில போட்டிருக்கிறது தன் புருஷன் திருடிட்டு வந்த வளையல்னு காவேரி அக்காக்கு மட்டும் தெரிஞ்சது, அவ்வளவுதான். அவங்க அப்படியே உடைஞ்சு போயிருவாங்க. இங்க பாருங்க, அது எங்க அம்மாவோட வளையல். அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க ஞாபகார்த்தமா அதைத்தான் நான் வச்சிருக்கேன். எனக்கு என் வளையல் வேணும். காவேரி அக்காக்கு நீங்க வேற வளையல வாங்கி கொடுத்துட்டு அதை என்கிட்ட கொடுத்துருங்க. என்ன மேடம் ஆர்டர்லாம் போடுறீங்க? இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. அது யாரோட வளையலா இருந்தாலும் சரி, அதை என்னால திருப்பி கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? இங்க பாருங்க, எனக்கு என் வளையல் வேணும். இல்லனா நான் என்ன பண்ண? என்ன என்ன இல்லனா இல்லனா என்ன இல்லனா என்னடி? என்ன பண்ணுவ? போனா போதுன்னு விட்டா நீ பாட்டுக்கு பேசிட்டு போற. நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். கழுத்தை நெரிச்சு கொன்னுருவேன். இப்ப சொல்ற, நல்லா கேட்டுக்க. என்ன பத்தின விஷயத்தை இந்த வீட்டுல இருக்கிற யாருக்கிட்டையாவது மூச்சு விட்ட அவ்வளவுதான். எனக்கு என் அம்மாவோட வளையல் வேணும். அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். திரும்பவும் சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. என்ன பத்தின விஷயத்தை இந்த குடும்பத்துல யாருக்கிட்டையாவது சொன்ன, நீ உயிரோட இருக்கிற கடைசி நாள் அதுதான். உன்னை கொன்னு புதைச்சிருவேன். இல்ல எப்படி எப்படி அந்த வளையல் என்னோடது குடு குடுன்னு கேக்குறியே? அந்த வளையல வச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புற பாக்குறியா? அப்ப தெரியும் உனக்கு நான் யாருன்னு. உன்ன பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறீங்க. இல்ல உண்மையை சொன்னா கொன்னுடுவேன்னு மிரட்டுறீங்களா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. நான் என் அம்மாவோட வளையல உங்ககிட்ட இருந்து வாங்காம விட மாட்டேன். நான் யாருன்னு உங்களுக்கு அப்ப தெரியும்.